இந்த உலகத்துல நம்மளோட வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நமக்கு அன்பு காட்டக்கூடிய பெற்றோரா இருக்கலாம், பாசம் காட்டக்கூடிய மனைவியா இருக்கலாம், ஒத்துழைப்பளிக்கூடிய நண்பர்களா இருக்கலாம், உதவி செய்யக்கூடிய தொழிலாளிகளா இருக்கலாம். இவங்க எல்லாருமே நம்மளுடைய நோக்கத்தை நம்மளுடைய பாதையில நிறைவேற்றுறதுக்காக இறைவனால் அமைக்கப்பட்டவங்க தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்துதான் வாழ முடியும். அதனாலே தன்னுடைய அங்கீகாரத்தை, தன்னுடைய மதிப்பை சக மனிதன் எப்படி முடிவு செய்யறானோ அப்படியே தன்னை முடிவு செஞ்சு கொள்றான். ஒருத்தர் தனக்கு கண்ணியம் இருக்குன்னு சொன்னா கண்ணியம் இருக்குன்னு நம்புறான், தனக்கு தகுதி இருக்குன்னு சொன்னா தகுதி இருக்குன்னு நம்புறான். நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொன்னா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடறான். நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் படைச்சவன்ட்டு இருந்து கிடைக்க வேண்டியது எல்லாமே படைப்புகள்ட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மள படைச்சவன் என்னைக்கும் நம்மளுடைய தகுதியை, நம்மளுடைய திறமையை, நம்மளுடைய மதிப்பை, நம்மளுடைய சந்தோஷத்தை முடிவு செஞ்சுட்டான். ஆனா படைப்புகள்ட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்லி பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறோம். படைப்புகள் இன்னைக்கு நம்மளை உயர்த்தும், நம்மளை தாழ்த்தும், இன்னைக்கு புகழும், நாளைக்கு இகழும், இன்னைக்கு நேரம் கொடுக்கும், நாளைக்கு நேரம் கொடுக்காது, இன்னைக்கு அன்பு காட்டும், நாளைக்கு அன்பு இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிடும். இது படைப்புகளுடைய இயல்பு. படைச்சவனை திருப்திப்படுத்தணும்னு வாழ்றவன் மட்டும்தான் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்வான். படைப்புகளை திருப்திப்படுத்தணும்னு வாழ்றவன் இந்த உலகத்துல தன்னையே மறந்து வாழ்ந்து